நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதவியை மாவட்ட நிர்வாகம் நாடியுள்ளது. இதையடுத்து 74 பேர் கொண்ட குழு மீட்புப் பணிகளுக்கு வரவிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட 4 தாலுகாக்களில் தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது. இதனால் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதுடன் ஆங்காங்கே மண் சரிவும் ஏற்பட்டு வருகிறது. முக்கிய ஆறுகளான மாயார், பாண்டியாறு, பொன்னம்புழா, குனிவயல், காலம்புழா உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மங்குழி ஆறு மற்றும் குனிவயல் ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள்ளும் புகுந்துள்ளது. இந்த வருஷம் தான் இந்த டைமில் மழை பெஞ்சு இப்போ தண்ணி வந்திருக்கு. எல்லா டைம்லையும் ஆடி மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே தான் தண்ணி ஏறும். இந்த வருஷம் அதிகமான மழை பெய்ததுனால இந்த வருஷம் இந்த மாதிரி பாலத்தையும் அடிச்சுட்டு போயாச்சு. எங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் சுற்றி வேணும் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார். இப்போ வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு மீட்பு பணியில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறையினர் அடங்கிய 42 குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே நீலகிரியில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதவியை நாடியுள்ளது. முழு நேர பணியில் இங்கே 24 மணி நேரம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இன்று NDRF டீம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியிலிருந்து பாதுகாப்புக்கு ஒரு 74 படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறோம். கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை தொடர்வதால் சிறு ஓடைகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கூடலூரில் இருந்து தோட்டமூலா ஆதிவாசி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் இடிந்து விழுந்தது. இதனால் ஓடையை கடந்து செல்ல முடியாமல் அந்த பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் சின்னதுல இருந்து கூட இப்படி தான். ஆனால் இப்போ எங்களுடைய குழந்தைங்களுக்கு தலைமுறைக்கு நல்ல ஒரு இருக்கிறதுக்கு ஒரு அரசு வீடு கட்டி தர மாதிரி இருக்கணும், கட்டிட்டு இருக்காங்க. அது உடனே தடை இல்லாமல் கட்டி முடிக்கணும். அடுத்த வருஷம் இந்த மாதிரி நாங்கள் மழையில் பாதிக்கக்கூடாது. குன்னூர் சுற்றுவட்டாரத்தில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருவதால் ஏரிகள், அணைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிறைந்து காணப்படுகிறது. குந்தா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கரை ஓரங்களில் மேய்ச்சலுக்கு கால்நடைகளை அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரெட் அலர்ட் காரணமாக மாவட்டத்தில் அனைத்து பள்ளி, கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.